இதைத்தாங்க எதிர்பார்த்தோம். இது தாங்க உண்மையான போஸ்ட் ப்ரொமோஷன். விடாமுயற்சி படத்திலிருந்து அந்த ட்ரெய்லர் வந்த உடனே ஏகே ஃபேன்ஸ் எல்லோரும் அவங்களுடைய செலிப்ரேஷன், ஓப்பன் செலிப்ரேஷனை அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் விடாமுயற்சி படத்தினை பற்றின அந்த சூப்பரான ஒரு போஸ்டரை அடித்து அவங்க ஊரில் சும்மா வச்சு சிறப்பான ஒரு சம்பவமாக செஞ்சுட்டு இருக்காங்க. மதுரையில் ஏகே ஃபேன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு 2025 பொங்கல் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செம்மையான ஒரு போஸ்டர் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தலை அஜித் சார் கோட்டை அப்படின்னா அது நெல்லை தாங்க. நெல்லையிலும் சரி செம்மையான ஒரு போஸ்டர் அடித்து விடாமுயற்சி படத்துலேருந்து வந்த அந்த டீசருடைய தலையுடைய அந்த வேறு மாதிரியான லுக்கு, வேறு மாதிரி ஸ்டைலான ஒரு போஸ்டர் அடித்து சும்மா கொண்டாடிட்டு வர்றாங்க. இனி பாருங்கள் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் இவங்களுடைய செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போதைக்கு விடாமுயற்சி படத்தினுடைய டப்பிங் பணிகளில் தலை அஜித் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய போர்ஷன் டப்பிங் பணிகள் போயிட்டுருக்கு. இனி அடுத்தடுத்து விடாமுயற்சி படத்துலேருந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக், அதற்கப்புறம் ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க. இப்படி நிறைய அப்டேட்டுகள் நமக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் கதை என்னவோ அதற்கு தகுந்தவாறு தலை அஜித் சார் அவங்க ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மகிழ் திருமேனி அவருடைய பங்கை அப்படியே பூர்த்தி செஞ்சிருவார். அவருக்கு தேவை மெயின் கதை அண்டு ஸ்கிரிப்ட், அவங்களுடைய தீமை வேறு மாதிரி இருக்கும். அடுத்த உடனே 2025 பொங்கல் கண்டிப்பாக தலை பொங்கல் தாயா, அது எந்த விதமான மாற்றமே இல்லை. செம்மையான ஒரு பொங்கலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ் எல்லோரும் சிறப்பானது ஒரு முறையில் இந்த ட்ரெய்லருடைய அப்படியே வெற்றியை அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, விடாமுயற்சி படத்தினுடைய ட்ரெய்லர் கொண்டாடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.